நீங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கும் காணொளி சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்குள் கொண்டு வரும் சக்தி. மனித உடலின் ரகசியங்களை, மூலிகைகளின் நுண்ணர்த்தத்தை 1000 ஆண்டுகள் பழமையற்ற சித்த மரபு மட்டுமே விளக்க முடியும். உடலுக்கு நஞ்சாக மாறும் வேகம் இன்றைய உலகத்திற்கு அதிகம். ஆனால் இயற்கை இன்னும் நம்மை காக்க காத்திருக்கிறது. போது அமைதியாக உட்காருங்கள். இந்த பாதை உங்களுக்கு தெரியாத சக்திகளுக்கு இட்டு செல்லும். 1000 ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வலிக்கு மருந்து தேடவில்லை, இயற்கையின் உள்ளேயே மருந்தாகவே வாழ்ந்தான். ஆகாயம், காற்று, தீ, நீர், பூமி, இந்த 5 பூதங்களின் சமநிலையில்தான் உடலும் உள்ளமும் உயிரும் அமைதியை கண்டது. அந்த சமநிலையை காப்பதற்காகவே பிறந்தது ஆயுர்வேதம். அதாவது ஆயுள் காக்கும் வேதம். வேதங்களின் ஓசையில், சித்தர்களின் சொற்களில், ரிஷிமார்களின் தியானத்தில் வழிந்த ஞானம் உடலை மட்டுமல்ல, மனம், ஆன்மா, வாழ்க்கை முறை அனைத்தையும் ஒன்றாக பார்த்தது. முன்னோர் தினமும் செய்த எண்ணெய் குழி, மூலிகை உணவு, மூச்சு பயிற்சி, அது ஒரு ரெஜிமெண்ட் அல்ல, அது வாழ்வின் அத்தியாவசியம். காலம் மாறியதும் இந்த மரபு கிராமங்களிலும் கோயில்களிலும் வளர்ந்தது. அங்கே வைத்தியம் ஒரு தொழில் இல்லை, ஒரு தர்மம். தெய்வ பாடலின் நடுவே மருந்து எண்ணெய் உடலில் ஊறும் அந்த தருணம் மருத்துவமும் ஆன்மீகமும் ஒன்றே என்று சொல்லி இருந்தது. ஆனால் இன்று வாழ்க்கை வேகம் எடுத்துள்ளது. அமைதி மெல்ல தொலைந்தது. ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, முதுகுவலி, மூட்டு வலி, சோர்வு ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மருந்து எத்தனை இருந்தாலும் மனம் கேட்கும் ஒரு கேள்வி மட்டும், உடல் மட்டும் குணமாகினால் போதுமா? மனம், ஆன்மா சமநிலைக்கு யார் வழிகாட்டப் போகிறார்கள்? ஆயுர்வேதம் இந்தியாவில் மட்டுமே இல்லை. பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், மலேசியாவிலும் இந்த பாரம்பரிய ஆயுர்வேத முறைகள் உறுதியான வேர் பிடித்திருக்கின்றன. இங்கிருந்தே தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உடல் வலி, மன அழுத்தம், நீண்ட நாள் நோய்கள் அனைத்திலிருந்தும் நிம்மதி பெற்று வாழ்க்கைக்கே ஒரு புதிய ஒளி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மலேசியர்கள் ஆயுர்வேதத்தை ஒரு ட்ரீட்மெண்ட் ஆக மட்டும் பார்க்கவில்லை. அது அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு உள்ளம் தொட்டு நிம்மதி தரும் சிகிச்சை, ஒரு குடும்ப பந்தம் போல உணரப்படும் கேர். அதே மலேசியாவின் வடக்கே அமைதியான நகரம் சுங்கை பெத்தானி. தினசரி வேலை சுமை, உடல் வலி, மன அழுத்தத்தால் சோர்ந்து போகும் உயிர்களுக்கு ஒரு உண்மையான பாரம்பரிய சிகிச்சை மையம் மிக அவசியமான நேரம் வந்தது. அதனால்தான் இந்த புனிதமான ஆயுர்வேத பாரம்பரியத்தை சுங்கை பெத்தானியில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. ஒரு பிசினஸ் மாதிரி இல்லாமல் ஒரு சேவை என்ற மனநிலை, மனிதர்களின் வேதனையை குறைக்க வேண்டும் என்ற தாராள விருப்பம். அப்படி பிறந்ததே டிடி வெல்னஸ் சென்டர். சோர்வடைந்த உடலுக்கு ஆறுதல், வலியடைந்த மனத்திற்கு நிம்மதி, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொடுக்க டிடி வெல்னஸ் சென்டர் இங்கு உருவாக்கப்பட்டது. இந்த நிலத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஆயுர்வேதத்தின் நறுமணம் மீண்டும் பரவ வேண்டும் என்பதற்காக டிடி வெல்னஸ் சென்டர் இன்று சுங்கை பெத்தானியின் இதயத்தில் நிற்கிறது. டிடி வெல்னஸ் சென்டரின் வாயிலை நெருங்கும் தருணமே ஒரு பாரம்பரிய வரவேற்பின் சக்தி உங்கள் உள்ளத்தில் மெதுவாக எழத் தொடங்கும். அது வெறும் கதவல்ல, நம்முடைய இந்திய இயற்கை மரபு, ஆன்மீக நெறி, பஞ்சபூத சக்தியின் வாயில். படியெடுத்து வைக்கும் அந்த நொடியில் காற்றின் இதமான தென்றல் உங்களை அணைக்க, நீர் தத்துவத்தின் நிம்மதி உங்கள் மனதை தெளிவு செய்ய, தீ தத்துவத்தின் உற்சாகம் உங்கள் உடலில் ஒரு ஒளியாய் பரவ, பூமி தத்துவத்தின் நிலைத்தன்மை உங்கள் பயணத்தை வலுப்படுத்த, ஆகாயத்தின் அமைதி மனதை ஒரு பிரம்மாண்டமான சாந்தியில் ஆழ்த்துகிறது. கதவை கடக்கும் போது மூலிகை வாசனையின் நறுமணம் மெதுவாக வந்து உங்களை சுற்றி கொள்ளும். அது வெறும் வரவேற்பு அல்ல, இயற்கை உங்களை தனது மடியிலே இழுத்துச் சேர்க்கும் தருணம். இங்கே நுழையும் ஒவ்வொரு மனிதரும்
நான் வந்த இடம் இயற்கையின் வீடே என்ற உணர்வை ஆழமாக அனுபவிக்கிறார்கள். டிடி வெல்னஸ் சென்டரில் பெரிய பரப்பளவில் அமைந்த மருத்துவ மூலிகை சேமிப்பு நிலையம். உணவு நிறை, வாழ்வியல் நிறை அடிப்படையில் தயாரிக்கப்படும் சூரணம், கஷாயம், லேகியம், எண்ணெய்கள். ஒவ்வொரு மருந்தும் ஒரு நோய்க்கு மட்டுமல்ல, ஒரு வாழ்வுக்கும் சக்தி கொடுக்க பிறந்தவை. சுங்கை பெத்தானியில் மட்டும் 2 கிளைகளாக இருந்து ஆயிரக்கணக்கானோர் தினமும் இந்த நம்பிக்கையை அனுபவித்து வருகிறார்கள். மேலும் வெற்றிடம் எனப்படும் ஒரு தியான மண்டபமும் இங்குள்ளது. மலேசியாவின் மிக பழமையான இடிக்கப்பட்ட இந்து கோயில்களின் தூண்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு புனித ஸ்தலம். அந்த தூண்களில் இன்னும் தெய்வீக அதிர்வுகள் உயிருடன் இருக்கிறது போல அங்கு நின்றாலே மனசுக்கு ஒரு விசித்திரமான நிம்மதி கிடைக்கும். அது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு சக்தி. மேலும் ஒரு சிறிய ஆன்மீக மண்டபம். மனநலம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்ளம் நிம்மதிக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள், வகுப்புகள், சிகிச்சைகள் நடத்தப்படும் ஒரு பரிசுத்த இடம். உடலை மட்டுமல்ல, மனதையும் குணப்படுத்தும் அரங்கம். பரந்த சிகிச்சை பகுதி. ஆயுர்வேத சிகிச்சைக்கு தேவையான அனைத்து கருவிகளும், மருந்தியல் சாதனங்களும், பாரம்பரிய உபகரணங்களும் முழுமையாக அமைக்கப்பட்ட இடம். இங்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிகிச்சையும் 1000 ஆண்டு பழமையான அறிஞர்கள் வழங்கிய வரம் போல. மெய்விளக்கு திருச்சாலை. உண்மையான வாழ்க்கையின் சக்தியை மனது உணர வைத்திருக்கும் ஒரு தியான இடம். இங்கே அமர்ந்து கண்களை மூடினால் நம்மிடமிருந்தே வரும் ஒளியை பார்க்கலாம் போல தோன்றும். திருவனம். இயற்கையிலே பிறந்த ஒரு காடு போல. நாட்டு மூலிகைகள், மருத்துவ மரங்கள், புனித செடிகள், ஆல் ஆர்கானிக்கலி grown. இங்கே வளரும் தாவரங்கள் மட்டுமல்ல, அவற்றின் உயிர் சக்தியே மருந்தாக மாறுகிறது. மேலும் ஒரு மூலிகை மருந்து தயாரிப்பு மையமும் இங்கு உள்ளது. காலங்காலமாக பின்பற்றப்பட்ட முறையில் மருந்துகள் தயாரிக்கப்படும் ஒரு புனித சமையலறை போல. ஒவ்வொரு பானையும், ஒவ்வொரு கலவையும் உடலை விட உயிரை காப்பதற்காகவே உருவாகிறது. இங்கே ஒவ்வொரு மனிதரும் ஒரு கேஸ் அல்ல, ஒரு முழு உலகம். அவர்களின் தோஷ சமநிலையை புரிந்து கொண்டு உடல், மனம், ஆன்மா மூன்றையும் இணைத்து முழுமையான நலத்தை அளிப்பதே இங்குள்ள தத்துவம். முன்னோர் வாழ்ந்த மரபை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சிகிச்சைகள் இங்கே தொடங்குகிறது. அபியங்கம். சூடான மூலிகை தைலம் நரம்புகளின் வழியே ஊறி தசை சோர்வை எழுப்பும் பண்டைய சிகிச்சை. குடும்பம் ஒன்றாக நலத்தை அனுபவிக்க ஃபேமிலி அபியங்கம் பேக்கேஜஸ். 2க்கும் 3க்கும் என தனிப்பட்ட பராமரிப்பு. ஷிரோதாரா. ரிஷிமார்களுக்கு தியானத்துக்கு முன் கொடுத்த தெய்வீக அனுபவம். இப்போது மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிர்வு, கவலை அனைத்தையும் சீர்படுத்தும் ஆழமான சிகிச்சை. கட்டிபஸ்தி, கிரீவபஸ்தி, ஜானுபஸ்தி. மாவுக்கோட்டில் சூடான எண்ணெய் நிரப்பி முதுகு, கழுத்து, முழங்காலுக்கு ஆழமான வலி நிவாரணம் தரும் பண்டைய நடைமுறை. பத்திரபிண்ட ஸ்வேதா. மருந்து இரைகள் சூடாக்கப்பட்டு தசை மூட்டு கடினத்தை தளர்த்தும் வாரியர் ட்ரீட்மெண்ட். நவராரி கிழி, பிழிச்சல். நவராரி பிண்டம் மற்றும் எண்ணெய் குழி சிகிச்சைகள் நரம்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்றாக வலுவடைய உதவுகின்றன. வலி குறையாமல் தினமும் போராடி இருந்த மக்களின் நடையை மீண்டும் இயல்பாக்கும் சிகிச்சைகள். டிடி வெல்னஸ் இங்கு உயிர் பெறுகின்றன. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஜுவினேஷன். அழுக்கால் அழுந்திய மனதை ஷிரோ அபியங்கம், பாத அபியங்கம் போன்ற சிகிச்சைகள் மூலமாக மெதுவாக அமைதிக்கு திருப்புகின்றன. 1 மணி நேரம் சிகிச்சை, ஆனால் அதற்கு பிறகான நாள் முழுவதும் ஒரு புதிய ஜீவன். வெயிட் ரிடக்ஷன் தெரபி அண்ட் உத்வர்த்தன. மூலிகை பவுடர் மசாஜ் மூலம் உடலில் குவியும் கொழுப்பை கரைக்க ஆயுர்வேதம் கூறும் வழி. டயட் சார்ட்டும் அல்ல, வாழ்க்கை முறையையும் திருப்பும் சிகிச்சை. நஸ்ய கர்மா. சைனசைட்டிஸ், தலைவலி, மூக்கடைப்பு, அலர்ஜீஸ். முக, கழுத்து ஸ்டீம் மற்றும் மூலிகை மருந்து மூலம் கபம் தேங்கிய பாதைகளை சுத்தப்படுத்தும் சக்தி. நேத்ரதாரா, நேத்ர தர்ப்பணா. கண்களின் களைப்பு, ஸ்ட்ரெயின், மங்கலான பார்வை இவற்றை நீக்கும் கண் சிகிச்சைகள். கர்ணபூரணா. காது சத்தம், மயக்கம், வலி இவை வாத தோஷத்தை சமப்படுத்தும் மரபு. பராலிசிஸ் கேர், சோரியாசிஸ் ட்ரீட்மெண்ட், டயபெட்டிக் வூண்ட் கேர் போன்ற மருந்து மட்டுமல்ல, உடல் மீள உருவாக தேவையான ஆயுர்வேதத்தின் மெதுவான ஆனாலும் ஆழமான பராமரிப்பு. முகலேபா. முக அழகை கரிமமில்லா மூலிகை வழியே பண்டைய ராணிகளின் மரபை போல இயற்கையாக மேம்படுத்தும் சிகிச்சை. இந்த சிகிச்சைகள் எல்லாம் ஒரு பொதுவான உண்மை. மனிதரின் இயல்பை மீண்டும் இயற்கைக்கு கொண்டு செல்வது. ஆயுர்வேதம் ஒரு மருந்தல்ல,
ஒரு வாழ்க்கை தத்துவம். அந்த தத்துவத்தை இன்று நவீன காலத்திற்கு உரிய கவனத்துடன் டிடி வெல்னஸ் சென்டர் உயிர்ப்பிக்கிறது. வலி குறைய ஒரு மருந்து போதும், ஆனால் வாழ்க்கை திரும்ப ஒரு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் தேடும் அனைவருக்கும் ஒரே அழைப்பு, டிடி வெல்னஸ் சென்டர், ஹார்மனி த்ரூ ஹீலிங். இது உடலின் கதை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் முழு பயணம். உடல், மனம், ஆன்மா மீண்டும் ஒரே சமநிலைக்கு வரும் அந்த புனித நேரம்.